जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். 1000 சீடருக்கு அதிசய பாடம். சிதம்பரம் ஆயிரங்கால் மண்டபத்தில் பதஞ்சலி பாடம் நடத்தினார். அவரோ 1000 நா படைத்த ஆதிசேஷன். ரொம்பவும் விஸ்தாரமான விஷயம் என்றால் 1000 நா படைத்த ஆதிசேஷன் தான் சொல்லணும் என்றே வச்சனம் இருக்கிறது. மகாபாஷ்யம் அவ்வளவு விஸ்தாரமானது. சாதாரணமாக பதஞ்சலி மனுஷ ரூபத்தில் ஒரு ரிஷியாக தெரிந்து கொண்டிருந்தவர்தான். ஒரு முகம் ஒரு நாக்கு என்று இருந்தவர்தான். இப்போது என்ன ஆயிற்று என்றால் அவர் நிஜமாகவே 1000 நா படைத்த ஆதிசேஷ ரூபத்தையே எடுத்துக்கொள்ளும்படி ஆயிற்று. ஏனென்றால் அவரிடம் பாடம் கேட்க 1000 சிஷ்யர்கள் சேர்ந்து விட்டார்கள். வித்யையை, அதிலும் பாஷா சாஸ்திரத்தை அறிவதில் இந்த தேசத்தில் ஆதி காலத்திலிருந்து இருந்து வந்துள்ள அக்கறை அதிசயமானது. தேசத்தின் ஒரு மூலைக்கு மறுமூலை போய்கூட வித்யாபியாசம் செய்தார்கள். அப்படி இப்போதும் இந்த பெரிய உபகண்டத்தின் 4 திசையிலிருந்தும் சிதம்பரத்துக்கு வித்யார்த்திகள் வந்துவிட்டார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து, அதாவது தனிப்பட்ட கவனம் செலுத்தி பாடம் சொல்ல வேண்டும். முடிந்த மட்டும் சீக்கிரமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்று பதஞ்சலி நினைத்தார். எந்த சிஷ்யன் எந்த கேள்வி கேட்டாலும் தாமசம் இல்லாமல் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் பாடம் சொல்லி ஒவ்வொருவரிடமும் தனியாக சந்தேகங்கள் கேட்டு நிவர்த்தி செய்வதென்றால் ஒரு முகத்தோடு ஒரு வாயோடு இருந்தால் போதாது என்று எண்ணினார். அதனாலேயே 1000 சிரசுள்ள ஆதிசேஷ ஸ்வரூபத்தையே பாடம் சொல்லும் காலத்தில் எடுத்துக்கொள்வது என்று தீர்மானித்தார். ஆனால் ஆதிசேஷ சாநித்தியத்தை மனுஷர்களால் தாங்க முடியாது. அதனுடைய திருஷ்டி பட்டால் போதும், அல்லது மூச்சு காற்று பட்டால் போதும், எந்த மனுஷரானாலும் பஸ்மமாய் போய்விட வேண்டியதுதான். ஆதிசேஷன் பார்ப்பது மட்டும் இல்லை, ஆதிசேஷனை பார்த்தாலும் கூட பார்க்கிற மனுஷர் பஸ்மாவாகி விட வேண்டியதுதான். அவ்வளவு உக்ரம். அதனால் என்ன உத்தேசித்தார் என்றால், தம்மை சுற்றி ஒரு திரையை போட்டுக்கொண்டு அதற்குள் ஆதிசேஷ ரூபத்தில் இருப்பது என்றும், சிஷ்யர்களை திரைக்கு வெளியில் தம்மை சுற்றி ஒவ்வொரு முகத்துக்கு நேரே ஒரு சிஷ்யன் இருக்கும் விதத்தில் உட்கார வைத்துக் கொள்வதென்றும் தீர்மானித்துக் கொண்டார். இப்படி குரு கண்ணில் படாமல் மறைவாக இருப்பதால் சிஷ்யர்களில் யாராவது இஷ்டப்படி வெளியிலே சுற்றி போய்விட்டால் என்ன பண்ணுவது? அப்படி ஆகாமல் பயமுறுத்தி மிரட்டி தடுக்க வேண்டும் என்று நினைத்து, உத்தரவில்லாமல் யாராவது வெளியே போனால் அவர்கள் பிரம்ம ராட்சசாகி விடுவார்கள் என்று சாபமாக ஆக்ஞை செய்தார். பிரம்ம ரக்ஷஸ், ராட்சச ஜாதி. பிரம்ம ராட்சசம் என்கிறோமே, அதுதான் பிரம்ம ரக்ஷஸ். அது பிசாசை போன்ற ஒருவித பிறவி. தேவதைகளில் அநேக விதம் இருப்பது போல பிசாசுகளிலும் உண்டு. மனுஷர்கள், பட்சிகள், மிருகங்கள் எல்லாவற்றிலும் தானே விதம் விதமாக பார்க்கிறோம். வேடிக்கை என்னவென்றால், ராட்சச ஜாதியிலேயே பலவிதம் இருந்தாலும் அந்த ராட்சச ஜாதி என்பதே பலவிதமான தேவஜாதிகளில் ஒன்றுதான். தேவர்கள் என்று பொதுவாக நாம் சொல்பவர்களோடு ராட்சசர்கள் சண்டை போட்டதாகவே புராணங்களில் பார்ப்பதால் அவர்கள் வேறே ஜாதி, இவர்கள் வேறே ஜாதி என்று தோன்றினாலும் வாஸ்தவத்தில் ராட்சசர்களும் தேவஜாதிகள் பலவற்றுக்குள்ளேயே தாழ்ந்து தாழ்ந்து போய் क्रूरமாக இருக்கும் ஒரு பிரிவுதான். அசுரர்கள் என்பவர்கள்தான் தேவஜாதிக்கு முற்றிலும் வேறானவர்கள். சுரர் என்ற தேவருக்கு நேரெதிர் அசுரர்தான். பேச்சு வழக்கிலும் கூட தேவாசுர என்கிறோமே தவிர தேவராட்சச என்று சொல்வதில்லை அல்லவா? அமரத்தில் ஆதித்யர்களில் ஆரம்பித்து தேவஜாதிகளை சொல்லிக் கொண்டு போகும்போது வித்யாதர, அப்சரசோ, யக்ஷ, ரக்ஷோ, கந்தர்வ, கிண்ணரா என்று ராட்சசர்களையும் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறது. இவர்கள் எல்லாம் தேவஜாதிகள், தேவ யோனயக என்று முடித்துவிட்டு அப்புறம் அசுர ஜாதிகளை அசுரா, தைத்திய, தைத்தேய, தனுஜ என்று அடுக்கியிருக்கிறது.
இந்த ராட்சச ஜாதிக்குள் அப்புறம் பல பிரிவுகள், உபஜாதிகள். மனுஷ்ய ஜாதியிலேயே 4 ஜாதி, அப்புறம் அதில் ஒவ்வொரு ஜாதியிலும் சப்செக்டுகள் என்று இருக்கிறது போல. அப்படி ராட்சச ஜாதியை சேர்ந்த ஒன்றுதான் பிரம்ம ரக்ஷஸ். பிசாசு மாதிரியான ஆவி வகைகளை சேர்ந்தது அது. ஆச்சரியமா இருக்கலாம், பிசாசு கூட தேவ ஜாதியில் வருவதுதான். பிசாசோ குஹ்யகஹ சித்தோ பூதோ மீ தேவயோனயக என்று அமரத்தில் முடித்திருக்கிறது. வேதாத்தியனம் நன்றாக பண்ணியும் துர்மார்க்கத்தில் போய் மற்ற பிராமணர்களுடைய சொத்து, ஸ்திரீ முதலானவற்றை அபகரித்து அல்பாயுசில் செத்து போனவர்கள் அந்த வேத ஞாபகத்தோடேயே பிசாசு மாதிரி இருப்பதுதான் பிரம்ம ரக்ஷஸ். அதற்கு ஆகாரம் தினம்தோறும் வேதம் தெரிந்த ஒரு பிராமணனை சாப்பிடுவதுதான். மாறு வேஷத்தில் போய் அத்தியனம் செய்தவர்களிடம் நயமாக பேசி நீள இழுக்கடித்து கொண்டு தனி இடத்துக்கு போய் வேத சாஸ்திர சம்பந்தமாகவே அநேகம் கேள்விகள் கேட்கும். அவர்கள் பதில் தெரியாமல் முழிக்கும் போது அடித்து பக்ஷித்துவிடும். பிரம்ம ராட்சசம் அடிச்சு போட்டுடுத்து என்று கிராமாந்தரங்களில் சொல்வதுண்டு. விபரீதம் விளைந்தது. தாம் திரை போட்டுக்கொண்டு கிளாஸ் எடுக்கும்போது உத்தரவில்லாமல் வெளியே போகிறவர்கள் அப்படி பிரம்ம ரக்ஷசாக ஆகிவிடுவார்கள் என்று ஆக்ஞை பண்ணிவிட்டு பதஞ்சலி அநேக காலம் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். திரையை யாரும் எக்காரணத்தை கொண்டும் தூக்கி பார்க்க கூடாது என்றும் உத்தரவு போட்டிருந்தார், அக்னி ஜுவாலையை தாங்க முடியாது என்பதால். இப்படி ரொம்ப நாள் பாடம் நடந்தது. அப்புறம் கதை வளர வேண்டாமா? அதனால் ஒரு சிஷ்யனுக்கு எப்படி இவர் ஒரு ஆசாமியாக இருந்து கொண்டே 1000 பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், திரை போட்டுக்கொண்டு என்னவோ சித்து கித்து பண்ணி செய்கிறார் போல இருக்கிறது, அது என்ன என்றுதான் பார்த்து விடுவோமே என்று கட்டுப்படுத்த முடியாத ஆவல் உண்டாயிற்று. எச்சரிக்கையை மீறி திரையை தூக்கி பார்த்தான். ஆதிசேஷ ஸ்வரூபத்துடன் 1000 சிரசோடு இருந்தவரின் ஜுவாலாமயமான திருஷ்டியும் விஷ சுவாசமும் பட்டு அத்தனை சிஷ்யர்களும் பஸ்மமாகி விட்டார்கள். குரு வசனத்தை கேட்காமல் மீறினால் மகத்தான அனர்த்தம்தான் உண்டாகும் என்பதற்கு நிரூபணமாக இப்படி ஆயிற்று. குருவச்சன வியதிலங்கனம் ஹியனர்த்தக என்று பதஞ்சலி சரிதத்தில் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறது. இப்படி வியாக்கரண பாடம் ஒரே விபரீதத்தில் முடிந்தது. முழு விபரீதமாக போகாமல் அதில் ஒரு சின்ன விலக்கு ஏற்பட்டது. என்னவென்றால் 1000 சிஷ்யர்களும் பஸ்மமாகாமல் ஒருத்தர் மாத்திரம் தப்பினார். பாக்கி 999 பேர்தான் எரிந்து போனது. 1000ல் 1 என்று சொல்லும் வழக்கம் அதிலிருந்துதான் வந்ததோ என்னவோ. அந்த ஒருத்தர் எப்படி தப்பினார் என்றால், அவர் கொஞ்சம் மந்த புத்திக்காரர். பாடம் அவருக்கு அவ்வளவாக புரிவதில்லை. இத்தனை நாள் எப்படியோ கட்டுப்பாடாக உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டார். புத்தி சூக்ஷ்மமும் இல்லாதவர்தான் என்றாலும் அவர் 1000 மைலுக்கு அந்தண்டை இருக்கும் வங்காளத்தில் இருந்தாக்கும் படிக்க வந்தவர். கவுட தேசம் என்று அதை சொல்வார்கள். கவுடர் திராவிடர். இந்தியாவில் விந்திய மலைக்கு வடக்கே உள்ள பாதி பாகம் முழுவதையுமே கவுட தேசம் என்றும் தெற்கேயுள்ள பாதி முழுதையுமே திராவிட தேசம் என்றும் தான் பிரிவினை செய்திருக்கிறது. அப்புறம் அந்த கவுட தேசத்தில் பஞ்சகவுடம் என்பதாக 5 பிரிவு, திராவிட தேசத்தில் பஞ்ச திராவிடர் என்பதாக 5 பிரிவு என்று செய்திருக்கிறது. பஞ்சகவுடர்கள் யார் யார் என்றால், வடகோடியில் சாரஸ்வதர்கள் என்னும் காஷ்மீரிகள், அப்புறம் பஞ்சாப் யூபிக்களில் உள்ள கான்ய குப்ஜர்கள், நேபாளத்திலும் பீகாரிலும் உள்ள மைதிலர்கள், உத்கலர்கள் என்ற ஒரிசாக்காரர்கள், இந்த 4 போக கவுடர் என்ற மூல பெயருடனேயே வங்காளத்தில் உள்ள வங்காளிகள் ஆகியோர். பஞ்ச திராவிடர் யார் யார் என்றால், வடக்கே குஜராத்தில் உள்ள கூர்ஜரில் ஆரம்பித்து மகாராஷ்டிரர், ஆந்திரர், கர்நாடகர் ஆகிய 4 பேரும், கடைசியாக திராவிடர் என்ற மூல பெயருடனேயே உள்ள தமிழ் மக்களும் ஆவார்கள். மலையாள பாஷை சுமார் 1000 வருஷத்துக்கு முன்தான் தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் கலந்து ஏற்பட்டதால் மலையாளிகள் இதில் தனியாக சொல்லப்படவில்லை. இதிலே ஒரு ஒற்றுமை. கவுடர் என்றே பிரதானமாக நின்றுவிட்ட வங்காளிகளும் திராவிடர் என்றே பிரதானமாக நின்றுவிட்ட தமிழர்களும் தான் மற்றவர்களுக்கு முந்தி இங்கிலீஷ் படிப்பு படித்து
வெள்ளைக்காரர்களிடம் குமாஸ்தாக்களாக போனவர்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.